السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அரஃபாவுடைய நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 அமல்களையும் அந்த அமல்களை செய்தால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 அமல்கள் இருக்கின்றது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 அமல்கள் இருக்கின்றது. இந்த 3 அமல்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதில் முதலாவது அரஃபாவுடைய நோன்பை நோட்பது. அரஃபாவுடைய நோன்பை நோட்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பிற்கு அவர்கள் எத்தனை சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது 2 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த அரஃபாவினுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதாவது முந்திய 1 வருடம், அதே போன்று பிந்திய 1 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த அரஃபாவினுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்போம். அதே போன்று 2வது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அரஃபாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறுங்கைகளாக ஆக்குவதை அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ் இந்த நாளிலே நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று தான் 3வது ஒரு விடயம், இந்த திக்ரை அதிகமாக நாம் ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். இந்த 3 விடயங்களையும் நாம் அரஃபாவுடைய நாளிலே செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த நாளை முழுமையாக சம்பூர்ணமாக இந்த நாளை கண்ணியப்படுத்தியோர் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.